வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் உமன் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடும். 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இந்த டிஷ்ஷில் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடரும் சேர்க்க போகிறோம். ஸோ மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்க்கணும். நான் வந்து 1 kg சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கன் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னடா எதுவுமே வதக்காமல் எல்லாமே பச்சையாக போட்டிருக்கேன்னு நினைப்பீங்க. பட் ஒரு தடவை இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நான் கேஸ் ஆன் பண்ணவே இல்லைங்க. இனிமேல் தான் ஆன் பண்ண போகிறேன். இப்போது ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். சிக்கன் அதிகமாக எடுத்ததால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் தண்ணியே சேர்க்க தேவையில்ல. சிக்கனில் விடுற தண்ணியிலே அது குக் ஆயிரும். இப்போ தான் நான் கேஸ் ஆன் பண்ணுறேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு பெப்பர் சேர்க்குறதால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை. இப்போ தான் சேர்க்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. கிரேவியில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதால ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பிரியாணி கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதா இருந்தால் சாம்பார், ரசம் அந்த மாதிரி வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டா, சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம எல்லாமே வதக்கி செஞ்சாலும் இவ்வளோ டேஸ்ட்டாக வருமா தெரிலங்க. பட் இந்த ரெசிபி சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.